ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் கிஷோர் குமார். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, மருத்துவர்களையும் போக்சோ சட்டத்துல தண்டிக்க முடியுமா? அதாவது மருத்துவர்கள்னா யார் வேணாலும் போக்சோ சட்டத்தை தண்டிக்கலாம். குறிப்பா மருத்துவர்கள் ஏன் சொல்லி இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, மருத்துவர்கள் சில சமயம் பாதிக்கப்பட்ட சிறுமி வரும்போது அவங்களுக்கு வேண்டிய சிகிச்சைகள் அளிக்கும் போது அவங்களும் போக்சோக்கு இரையாடுறாங்க. அவங்களும் போக்சோ சட்டத்துல மாட்டிக்கிறாங்க. செய்வதறியாது தெரியாம தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. சோ அப்ப மருத்துவர்களையும் போக்சோ சட்டத்துல கொண்டு வர முடியும். இது ஒரு தீர்மானிக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது டெஸ்ஸி ஜோஸ் அண்ட் அதர்ஸ் vs ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த வழக்கானது 2018 SCC 292 இதுல ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த வழக்குடைய விடயங்களை நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல 3 பேர் இந்த வழக்கு சேலஞ்ச் பண்றாங்க. இந்த 3 பேருமே டாக்டர்ஸ். இதுல இந்த வழக்குல இந்த டாக்டர்ஸ் A3, A4, A5 சேர்க்கப்பட்டிருப்பாங்க. A3 யாருன்னா கைனோகாலஜிஸ்ட், A4 பீடியாட்ரிஷியன், A5 அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் உடைய ஹெட். சோ இவங்க இந்த 3 பேரையும் இந்த வழக்குல அக்யூஸ்டா சேர்த்திருப்பாங்க. இந்த வழக்குடைய முக்கியமான விடயங்கள் என்ன, ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேர் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அம்மா ஒரு சிறுமியை அழைச்சிட்டு வராங்க. அந்த சிறுமிக்கு அப்ப வயசு 18. அந்த சிறுமிக்கு வயிறு வலின்னு சொல்றாங்க. பார்க்கும்போது அந்த சிறுமி அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில இருக்காங்க. பிளஸ் அவங்க லேபர் பெயினும் வர அந்த ஒரு நிகழ்வானது அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல ஆரம்பிக்குது. உடனே இந்த A3 ஆனவங்க அந்த குழந்தையை காப்பாற்றணும்ன்ற ஒரு காரணத்துக்காக உடனே கூட்டிட்டு போயிட்டு லேபர் வார்டை கொண்டு போயிருக்கிறாங்க. குழந்தையும் பெற்றெடுக்கிறாங்க. சோ உடனே A4 பீடியாட்ரிஷியன் ரெஃபர் பண்றாங்க. அந்த குழந்தை எப்படி அந்த குழந்தையோட நிலைமையை ரெக்கார்ட் பண்ண சொல்லி கேட்கறாங்க. சோ அதுக்கப்புறம் A5 ஹாஸ்பிட்டல் இவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஹாஸ்பிட்டலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் அவங்க பாத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுனால மட்டும்தான் இவங்க மேல செக்ஷன் 201 ஆஃப் ஐபிசி, அதாவது சாட்சியங்கள் எல்லாம் அழிக்கிறது, காசிங் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஐபிசிலையும், பிளஸ் செக்ஷன் 34 ஆஃப் ஐபிசி, இவங்க 3 பேருக்குமே ஒரே நோக்கம் இருந்திருக்குன்ற ஒரு இதுவும், பிளஸ் செக்ஷன் 19 ஆஃப் கிளாஸ் 1 போக்சோ ஆக்ட், இங்க தான் போக்சோ ஆக்ட் வருது. செக்ஷன் 19 கிளாஸ் 1 என்ன சொல்லுனா, ரிப்போர்ட்டிங் ஆஃப் தி ஆஃபென்சஸ் கமிட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். அதாவது ஏதாவது இந்த மாதிரி குற்றங்கள் இந்த போக்சோ சட்டத்துல சொல்லப்பட்ட குற்றங்கள் நடந்திருக்குமாயும் இல்ல நடக்கும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னா, அவங்க உடனடியா ரெலவென்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இந்த விஷயத்த சொல்லி ஆகும். அந்த ரெலவென்ட் அத்தாரிட்டிஸ் லோக்கல் போலீஸா இருக்கலாம், இல்ல ஸ்பெஷல் ஜூனியர் போலீஸ் இந்த மாதிரி யூனிட்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு உடனடியா தெரியப்படுத்தணும். பட் இங்க அந்த சிறுமியை கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கே ஷாக் அண்ட் சர்ப்ரைஸா இருக்கு. அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனது அவங்க அம்மாவுக்கே தெரியல. சோ அதனால அந்த குழந்தைய அந்த டைம்ல காப்பாற்றணுன்றதுக்காக A3யும் A4 A5 இந்த 3 பேரும் இந்த 2 பேரும் சேர்ந்து A3 A4 இந்த 2 பேரும் சேர்ந்து குழந்தைய சோ இதுல இவங்க மேல எப்படி இந்த சார்ஜ் கொண்டு வராங்க அப்படின்னா, A3யும் A4ம் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல வெறும் அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 18 வயசு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இத பார்த்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன பண்றாங்கன்னா, வெறும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல 18 வயசுன்னு அவங்க ரெக்கார்ட் ஆயிருந்ததை வச்சு அந்த டைம்ல அவங்க அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கன்செப்ஷன் ஆனது 1 வருஷம் முன்னாடி தான் நடந்திருக்கும். அப்போ அந்த பொண்ணு மைனரா இருந்திருப்பாங்கன்றத அவங்க யூகிக்காம செஞ்சதுனாலதான் இந்த செக்ஷன் எல்லாம் அவங்க சார்ஜ் பண்ணப்பட்டதுன்றத நம்புவதற்கு புலன் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. வெறும் அதை மட்டுமே வச்சு அவங்க மேல இந்த குற்றச்சாட்டுகளை வச்சிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷனும் கொடுக்குறாங்க. சோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட அம்மா அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியை கூட்டிட்டு வரும்போது இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியல. சோ டாக்டர்ஸ் சொல்லிதான் தெரியுது. சோ அதனால அந்த ஒரு பாயிண்டையும் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு, கடுமையான ஒரு குறைந்தபட்சம் கடுமையான சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஆதாரங்கள் இந்த கேஸ்ல இல்லாத காரணத்தினாலையும் பிளஸ் சந்தேகத்திற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு காரணத்தினால மட்டும் இவங்க மேல இந்த குற்றத்தை சாட்டிட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸை குவாஷ் பண்றாங்க. சோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 19 கிளாஸ் 1 ஆஃப் போக்சோ ஆக்ட் ஏதாவது குற்றங்கள் நடந்திருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணாலும் இல்ல நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உடனே போலீஸ்க்கு சொல்லிடுறது நல்லது. இல்லைன்னா டாக்டர்ஸ் கூட இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுவார்கள். சோ இவங்க இதை சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் விஷயம் வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. சோ பி காஷியஸ். வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.